அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மேச ராசி அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி நேருகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதுவரை கடந்த 120 நாட்களாக குருபகவான் வக்கரகதியில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்தார். கடந்த சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் ராகுவுடன் குரு கூட்டணி சேர்ந்து குரு சண்டால யோகமாக பயணம் செய்தார். பிறகு வக்கரம். டிசம்பர் 31ஆம் தேதி முதல் குரு பார்க்க கோடி நன்மை. மகர ராசி என்பதற்கு குருபகவான் 3 வீடுகளை பாரி செய்ய போகிறார். குரு பலன் இருக்கிறது. எந்த மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். குரு பகவான் 12 ராசி கட்டங்களில் மகர ராசியில் நேசம் அடையக்கூடியவர். எல்லோருக்குமே குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். தனக்காரகன், புத்திரக்காரகன், சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர், தனம், நகை, ஆபரணங்களை கொடுக்கக்கூடியவர். மகர ராசிக்கு அவர் நேசம் அடைந்து விடுகிறார். பெரும்பாலும் பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வழக்கு, வில்லங்கம் இப்படி எல்லா வகையிலும் குரு பகவானால் முழுமையான நற்பலன்கள் மகர ராசி என்பதற்கு கொடுக்காத நிலை ஏற்பட்டு விடுகிறது. குரு திசை நடக்கக்கூடியவர்கள் 16 ஆண்டு காலம் படாத பாடுபடுகிறார்கள். கடன்பட்டு சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் அசிங்க அகுமானப்பட்டு அந்த 16 ஆண்டு காலம் கடப்பதங்காட்டியும் மகர ராசி என்பதற்கு கண்ணாவலி பிதுங்கி விடுகிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பகவான் தனம் பாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு சிறப்பான காலகட்டம் தான். விரயச்சனி முடிந்து ஜென்மசனி முடிந்து குடும்பச்சனிக்கு வந்துவிட்டார். இன்னொரு 2.5 வருட காலம் மகர ராசி என்பதற்கு 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனி பாதச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாயார், வீடு, மனை, நிலம், மாடு, வண்டி, வாகனம், மன எண்ணம், படிப்பு 4ஆம் இடத்தை குறிக்கிறது. இந்த 4ஆம் வீட்டில் சுபகிரகமான குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு வழியில் நன்மை, அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் நன்மை. சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டிருக்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கலாம், சொத்து பத்து வாங்கியிருக்கலாம், அல்லது நிலபல சொத்துக்களை மாற்றி அமைத்திருக்கலாம். ஒரு நல்ல நிகழ்வுகளையும் சுகபோக வாழ்க்கையும் கொடுத்திருப்பார். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட விதை முளைக்காத, பயிர் அறுவடை செய்ய முடியாத பகுதியிலேயே காஞ்சி போய் அரையும் குறையுமான வருமானம் விவசாயிகளுக்கு சித்திரை மாதம் முதல் ஏற்பட்டு கொண்டிருக்கும். 2024ஆம் வருடம் மே மாதம் வரை 4ஆம் வீட்டில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர ராசி என்பதற்கு விவசாயத்தில் வருமானம் கிடையாது. போட்ட முட்டுவலி செலவே எடுக்க முடியாது. இன்னொரு 4 மாத காலம் அப்படியே தான் தொடரும். குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது, குருபகவான் 3 வீடுகளை பாரி செய்யும் பொழுது அஷ்டமத்தை குருபகவான் 5ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். அவஸ்தைகள் குறையும். அசிங்க அகுமானம், தாழ்வு மனப்பான்மை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி சில அவஸ்தைகள் மகர ராசி என்பதற்கு குறையும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வேலை சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வருமானமே இல்லை, வீட்டிலேயே 3 மாதமாக உட்காந்துருந்தேன், வீட்டிலேயே 2 வருஷமாக உட்காந்துருக்கிறேன், வேலையே கிடைக்கல அப்படின்னு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு வேலை தேடினால் வேலை கிடைக்கும். 10ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது பதவியில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே கம்பெனியில் நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பணியிடை மாற்றம், உயர் பதவி, கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும்.
அதிகமாக உழைக்கக்கூடிய நிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை விரயத்தின் மேல் 12வது வீட்டின் மேல் விழுகிறது. விரயச் செலவுகள் சுப விரயச் செலவாக ஏற்படும். வீடு கட்டணும்னு பல வருடமாக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த 4 மாத காலம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அல்லது நிலபுல சொத்துக்களை விற்க வேண்டும், அதுக்கு நல்ல விலை வருமா அப்படின்னா விற்பதற்கான நல்ல விலை வரும். சொத்துக்களை விற்றுவிட்டு வேறிடம் போய் நல்ல இடத்தில் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பையும் குரு பகவான் 4ஆம் வீட்டிலே அமர்ந்து ஏற்படுத்துகிறார். 12ஆம் வீட்டை குரு பகவான் பாரி செய்யும் பொழுது கடந்த 120 நாட்களாக ஓரளவு மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கும். அயன சயன போகஸ்தானம் மிக பலமாக இருந்துச்சு. குரு வக்கரம் அடைந்தால் உங்களுக்கு யோகம் தான். குரு வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது மகர ராசி என்பர்கள் சுகபோகமாகத்தான் இருக்கும். தவறான வழிகளில் பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள். 4ஆம் வீட்டில் குருபவான் வரும்போது தவறான வழிகளில் ஈடுபட்டு பண விரயங்களை ஏற்படுத்தி விடுவார். இதில் மகர ராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே 3 வருடமா 4 வருடமா 5 வருடமா பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை காண முடிகிறது. கணவன் மனைவிக்குள் ஏகப்பட்ட பிரச்சனை. சேர்ந்து வாழாதவர்கள் நிறைய பேர், பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர், தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை. இப்படி ஒரு குழப்பமாகவே இருக்குது. இதில் வேற 4ஆம் வீட்டில் குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது உங்கள் தேவை, உங்கள் சுகத்திற்காக குடும்ப நபர்கள் சம்பாதித்த பணத்தை நீங்கள் வீண் விரயச் செலவுகள் செய்து விடாதீர்கள். மகர ராசி என்பது தன் தேவைக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும். மகரத்தினுடைய தன்மை அதுதான். அதனால் குடும்ப நபர்களுடைய உழைப்பை வீண் விரயம் செய்து விடாதீர்கள். 4ஆம் வீட்டில் குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. மனக்கட்டுப்பாடும் தேவை, உடல் கட்டுப்பாடும் தேவை. படித்து கொண்டிருப்பவர்களுக்கு தடைகள் அகல்கிறது. இனிமேட்டு நன்றாக படிக்கலாம். தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் சிறப்பு. மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் ஓரளவு கை கொடுக்கும். 3ஆம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கூடுதல் முயற்சி செய்யுங்கள். நல்ல பணம் சம்பாதிக்கலாம். தைரியமாக செயல்படலாம். புகழ் கீர்த்தி அடையலாம். கணக்கு வழக்கு சரியாக இருக்க வேண்டும். அன்றாட நாள் கணக்குகளை மகர ராசி என்பர்கள் சரியாக பார்த்து கொண்டால் 4ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானால் விரய கணக்கு இல்லாமல் 4 மாதத்தை கடந்து விடலாம். 9ஆம் வீட்டிலே கேது, பெரும்பாலும் கோச்சாரத்தில் 9ஆம் வீட்டிலே கேது பகவான் வரும்போது தந்தைக்கும் பிள்ளைக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தையை விட நான் தான் புத்திசாலி, தந்தைக்கே நான் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு தந்தையிடம் சில விதண்டாவாத பேச்சுகளை ஏற்படுத்தும். மகர ராசி என்பர்கள் தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முதல் குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது மகர ராசி என்பர்கள் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கிறது. வீடு மாடு நிலம் வண்டி வாகனம் விரயச் செலவுகள் குறையும். சுகபோகம் பணம் பார்க்கலாம். பணத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். மகர ராசி என்பதற்கு அப்போ தான் சேமிப்புகள் உங்கள் கையில் தங்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.